தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். 2025குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போது இன்றைக்கி ரீடிங்கோட இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் யார், வாட் இஸ் யுவர் பவர், இல்லைனா வந்து உங்களோட மேபி லைஃப் பர்பஸ்னு பெரிய டாப்பிக்கில் போக வேணாம். பட் உங்களோட திறமை என்ன, எந்த திறமையை வந்து நீங்கள் இன்னும் மேம்படுத்திக்கலாம், இல்லைனா எந்த திறமை வந்து உங்களுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் பார்க்கல, இல்லைனா மேபி யூஆர் அ வெரி குட் பர்சன், அதை நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். பார்க்கலாம் உங்களோட எந்த வெர்ஷன் வெளியில் வருது அப்படின்னு. கடவுள் உங்களுக்கு எதை காட்டி கொடுக்க விரும்புகிறார் இந்த 2025ன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட ட்ரூ செல்ஃப் என்ன, அவங்க எதை புரிஞ்சுக்கணும், வாட் இஸ் வெரி குட் அபவுட் தம், அவங்கக்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணலை, இல்லைனா நல்ல விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ண விடுறாங்க. வாட் எவர் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். டெத் அண்ட் ரீபர்த். நைஸ் காட் டு ஹேவ். சில விஷயங்களை நீங்கள் முடிக்கணும், சில விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் இந்த வருஷம் புரிஞ்சுக்கணும். என்லைட்னிங் இது வந்து உங்கள் வாழ்க்கை நடக்கிறதுக்கு காரணம் வந்து இது வந்து பாடம். இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. உங்களால் ஈஸியாக அதை பண்ண முடியும். அதுதான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம். ரா வந்து சன் காட். சில நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களால் சில இருளை தாண்டி சில உண்மைகளை பார்க்க முடியும். லைக் மேபி உங்களோட இன்ட்யூஷன் நீங்கள் நம்பலை. ஏன்னா உங்களால் சில விஷயங்கள் இருட்டாக இருந்தால் கூட, அதாவது இருட்டானா யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு சட்டுன்னு தெரிஞ்சிடும். அந்த ஒரு குவாலிட்டியை நீங்கள் வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு யூஆர் நாட் டெவலப்பிங் இட். அதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களால் உண்மைகளை உணர முடியும். உங்களுக்கு உண்மையே சொல்லலைனாலும் உங்களால் உண்மையை உணர முடியும். எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ். அதே மாதிரி உங்களுக்கு எங்கே முடிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியும். இந்த 2 குவாலிட்டியும் வந்து நீங்கள் சரியாக இன்னும் வந்து புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட விஷயம். என்ன சொல்கிறது, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். அநேகமாக இந்த 2 குவாலிட்டி தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. நான் திரும்ப ஷஃபிள் பண்ணேன், எனக்கு வேறு எந்த கார்டும் வரல. ஸோ இந்த கார்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா டெத் அண்ட் ரீபர்த். நீங்கள் இந்த விஷயத்துக்கு அதாவது ஒரே நிமிஷம், அதாவது நீங்கள் என்லைட்டனிங் இந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு வரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லைனா அதுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நீங்கள் முடிக்கணும். மேபி நீங்கள் அது 2025 புதுசாக பிறந்த மாதிரி சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். அதை வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஒர்க் பிளேஸாக இருக்கலாம். மேபி யூ நீட் டு எண்ட் யுவர் கரியராக இருக்கலாம். வாட் எவர், அதாவது நான் வந்து உடனே கரியர் விட்டு போக சொல்ல, பட் மேபி உங்களுக்கு பேஷன் வேறையாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு தேமேன்னு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துருக்கலாம், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வருஷம் முடிச்சிடுங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் பர்பஸ், இல்லைனா உங்களோட பேஷன் தான் உங்களோட லைஃப் பர்பஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பீங்க. இந்த டெத் அண்ட் ரீபர்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து சன் ஆஃப் கெப் அண்ட் நட். அவங்க வந்து ஒரு மம்மியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக துணி சுற்றி இருக்குது. ஸோ மம்மி எதுக்கு மம்மிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உடலை பாதுகாக்கிறது. இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஆஃப்டர் லைஃப் இருக்குது, அதுக்கு வந்து அந்த உடல் தேவைப்படும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து அந்த உடலை வந்து பக்குவப்படுத்துகிறாங்க ஈஜிப்ஷியன் கல்ச்சரில். அதுக்கு நிறையா இதுவெல்லாம் பண்ணுவாங்க, யூ நோ தட். ஸோ நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து அதுலேருந்து பாடத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த விஷயத்தை விட்டுருங்க. இட்ஸ் லைக் டெட் வெயிட், அதை தூக்கிட்டு அலையாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் அதுலேயே இருந்தீங்க அப்படின்னா இந்த புதுசாக பிறக்கிற கான்செப்டே உங்களுக்கு வராது. இந்த ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம் அவங்க வந்து பிறந்து வருவாங்க, அதுக்கு வந்து எல்லாமே தேவைப்படுங்கிறதுக்காக தான் இந்த மம்மிஃபை பண்ணுறது எல்லாமே. ஸோ இங்கே பழசில் செத்து போனது நீங்கள் நினச்ச விஷயங்கள் இருக்க பாடங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த டெட் வெயிட்டை விட்டுருங்க. நீங்கள் புதுசாக பிறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழசையே கட்டிக்கிட்டு அழுக வேண்டாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான உங்களுக்கு கைடன்ஸ். மேபி அதை தான் நீங்கள் இன்னும் உணர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காட் ஆஃப் அப்ரெஸ்ட், அதாவது யாரெல்லாம் வந்து நசுக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான கடவுள். மேபி நீங்கள் ஒதுக்கப்பட்டீங்க நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை, இது வந்து உங்களுக்கான பாடம்.
அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒதுக்கப்பட்டதாக நினச்சி நீங்கள் மேபி டிப்ரெஷனில் போகலாம், இல்லைனா வந்து என்னை யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஐ எம் ஸோ அலோன் அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த கில்ட் ட்ரிப்புக்கெலாம் போனீங்கன்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நோ நோ நோ, அது இல்லை உண்மை. இந்த ஒதுக்கப்பட்டது நடக்கிறது எல்லாமே வந்து உங்களோட ஹையஸ்ட் குட்காக தான். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இது எண்ட் ஆஃப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட் ஃப்ரெண்ட்ஷிப், பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே அதுக்கான கடவுளும் தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த கடவுள் தான் வந்து ஃபர்டிலிட்டி அண்ட் ரீப்ரொடக்ஷன், அதாவது ஒரு சில விஷயங்களை வந்து உருவாக்குறதுக்கும், அதாவது டெத் அண்ட் ரீபர்த்னாவே உருவாக்குறது தான். ஸோ நீங்கள் எங்கே முடிக்கணும், எங்கே உருவாக்கணுங்கிற அறிவு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனால் வந்து அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயங்கள் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அது வந்து இந்த அதை வந்து நோண்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான். டோன்ட் டிக் ஆர் டோன்ட் சேஸ் இட், அதுதான். அப்படி நீங்கள் அதை பழசுலேயே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஞானம் வரும். இது எப்படின்னா, இந்த கார்டு வந்து லைஃப்பில் ப்ராஸ்பரிட்டி வருது. சன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற அத்தனை டார்க்னஸையும் துரத்தி அடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு ஒளி வீசுறது. அதுக்கு தேவை நீங்கள் சில விஷயங்களை விட்டுட்டு புதுசாக பிறந்தீங்க அப்படின்னா இந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் அழகாக வீசும். பயங்கரமாக நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்க போகிறீங்க, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஜெய்சனார், இந்த 2025 உங்களுக்கு குழப்பமே இருக்க போதில்லை. அதாவது உங்களோட மைண்ட் செட்டில் எந்த குழப்பமும் இல்லை. அதே மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி, அதுதான் இங்கே நீங்கள் ஜாப்லாம் இருந்தது அப்படின்னா அது அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு க்ரியேட்டிவ் வெஞ்சர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வருஷத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சன் கடவுள் வந்து உங்களோட இந்த பாஸ்ட் ஊன்ஸ், இங்கே நீங்கள் வாங்கின அடி, காயங்கள், உங்களுக்கு நடந்த துரோகங்கள், இதுலேருந்தெல்லாம் ஹீலாகி வெளியில் வரத்துக்கு இவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த விஷயங்களில் உங்களுக்கு இங்கே முடிக்கிறதுக்கு நான் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு போவேன், எனக்கு இன்னும் சரியாக தெரியல, அவங்க ரொம்ப கெட்டவங்களாம் தெரியல, அவங்க என்னை சீட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னிங்கன்னா அந்த மாதிரி ரகசியங்களுக்கு எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு கார்டு தான் என்லைட்டிங். இந்த ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அது யாராவது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா கடவுளே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்லாம் இருந்தாலும் அந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபை ஆகி நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக இந்த 2025 உங்களோட அறிவெல்லாம் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த 2 குவாலிட்டியும் வந்து நீங்கள் இன்னும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாங்க கடவுள். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் லாட் ஆஃப் திங்ஸ். அதாவது நீங்கள் வந்து உருவாக்க பிறந்தவங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ளீஸ் கிளாரிஃபை த எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். அவங்க எப்படி இந்த டெத் அண்ட் ரீபர்த் சைக்கிளை பண்ணுறது, எப்படி சில விஷயங்களை முடிக்கிறது, எப்படி சில விஷயங்களை ஆரம்பிக்கிறது. ஜஸ்டிஸ், நியாயமாக நடந்துக்கோங்க. உங்களுக்கு யாராவது துரோகம், லீப்ரா எனர்ஜி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கார்டு, இந்த முடிக்கிறதுக்கும் இந்த புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் நீங்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு. அது யார் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்களே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நேசித்தவங்க, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், ஒர்க் பிளேஸ், எங்கேயா இருந்தாலும் சரி, தவறுனா தவறு, சரி என்ன சரி, ஈக்குவாலிட்டி, பேலன்ஸ். 11 இது வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் மன்னிப்பு கிடையாது, தண்டனை உண்டு. அதாவது 2 விஷயங்களை நீங்கள் ஒன்று பண்ணணும். பொலாரிட்டிஸ். 11 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் எண்டு பார்த்திங்கன்னா டெத் அண்ட் ரீபர்த், 2 எண்டு. ஆனால் அது 2யுமே எப்படி மேட்ச் பண்ணுறது, டு மர்ஜ் தீஸ் பொலாரிட்டிஸ். எங்கே வந்து முடிக்கணும், எங்கே வந்து ஆரம்பிக்கணும், அதுதான் ஜஸ்டிஸும். எங்கே நியாயம் வழங்கணும், எங்கே வந்து சில சமயம் வந்து அமைதியாக போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா நீங்கள் தான் எங்கள் ஸ்டார். நீங்கள் நேசிக்கிறவங்களோ இல்லை வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களோ ஸ்டார் கிடையாது. திஸ் இஸ் யூ ஆர் த ஸ்டார். அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் பவர் அண்ட் சக்ஸஸ். அதுதான் இங்கே சொல்கிறது. கடவுள், சன் காட், அல்டிமேட் காட். ஸோ உங்களுக்கு அந்த பவர், அந்த என்லைட்டன்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஹவு டு டூ திஸ் டெத் அண்ட் ரீபர்த் ப்ளீஸ். நீங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டாலே போதும். ஃப்யூச்சரில் நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும். பர்சிவரன்ஸ், அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். அதாவது உட்காந்துக்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப பிளண்ட்டாக பேச வேண்டாம்.
ஏன்னா நீங்கள் ஏதாவது கரியர் ரிலேட்டடாக இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொண்டு வந்து தரும். மேபி யூ ஆர் ஃபீலிங் ஸ்டக், ஒரு பாஸ் இருக்குது உங்கள் கரியரில். நியூ பெர்ஸ்பெக்டிவ் அதுதான் இங்கே. பழைய விஷயங்களை நீங்கள் நிறையா விடணும். பழைய பழைய பார்வைகள், பழைய ஐடியாஸ் இதெல்லாம் விடணும். புதுசாக நிறையா வந்து உங்கள் வாழ்க்கைகளில் கொண்டு அதாவது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சில தேவையில்லாத எனர்ஜிஸ்லேருந்து நீங்கள் விலகணும். அது வந்து உங்கள் கொலீக்ஸாக இருக்கலாம், அவங்கள வந்து லோ வைப்ரேஷன்லேயே வச்சுட்ருக்காங்க அப்படின்னா அதுலேருந்துலாம் நீங்கள் விலகி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக யோசிக்காமல் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களால் யோசிக்க முடியும். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ஆனால் அதை நீங்கள் பண்ணணும். இந்த ஹேண்ட் மேன் பார்த்திங்கன்னா வாட்டர் சைன். நீங்கள் வந்து இந்த என்லைட்டன்மெண்ட், இந்த ஸ்டக் எனர்ஜி, அதாவது நீங்கள் இந்த டெத் அண்ட் ரீபர்த்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் சில விஷயங்களை வந்து ஐ எம் ஸ்டக் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார்டு எதை சொல்லுது அப்படின்னா இந்த ஸ்டக் எனர்ஜி வந்து உங்களுக்கு தேவை. இந்த எதுக்காக அப்படின்னா இந்த கார்டு என்லைட்டன்மெண்ட் பற்றி பேசுகிறது தான், ஞானம், புரிதல். ஓகே, நான் மாட்டிகிட்ருக்கேன்னா ஏன் மாட்டிகிட்ருக்கேன், எதுக்காக மாட்டிகிட்ருக்கேன், எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் சுச்சுவேஷன், அதை நீங்கள் யோசிச்சிங்க. ஓ மை காட், இதுதான் நான் இங்கே தான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் இந்த என்லைட்டன்மெண்ட்டோட பிகினிங் தான் உங்களுக்கு வந்து இந்த என்லைட்டனிங், அதாவது ஒரு ஓவரால் புரிதலுக்கு வழிவகுக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மென்டல் கிளாரிட்டி. இந்த புரிதல், இந்த சின்ன என்லைட்டன்மெண்ட் அதுதான் வந்து உங்களுக்கு டிவைன் கிளாரிட்டி, அதாவது மென்டல் கிளாரிட்டி, பிரேக் த்ரூ, நியூ ஐடியாஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு, இல்லை இங்கே வந்து நான் வந்து நானாக இருக்கணும் அப்படின்னா ஒரு துரோகம் வந்து ஓ மை காட், 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, சேஞ்ச், இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணி, இல்லைன்னா ஒருத்தங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் பற்றின ஒரு ரகசியங்கள் தான் இங்கே வரப்போகுது. அப்போது நீங்கள் உயர்வாக நினச்சிட்டு இருந்த ஒருத்தங்க வந்து கீழே போயிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து ஐயோ நான் உயர்வாக நினச்சேன் அதனால் அவங்க நல்லவங்களாக தான் இருக்கணும்னு அடம் பிடிக்காமல் ஓகே கருப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி நடந்து போகணும். உங்களோட ஃபைட் 9 ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் டயர்ட். ஏன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்டட், நான் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேங்க, என்னங்க புதுசாக திரும்ப அதையே சொல்கிறீங்க அப்படிங்காத ஸ்பிரிட் சொன்னாங்க. வி நோ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, வி நோ. பட் இது வந்து இட்ஸ் த லாஸ்ட் ஸ்டெப். ஏன்னா 9 ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று தான், ஒரு வான் தான். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் சக்ஸஸ், இல்லை யூ ஆர் கோயிங் டு டேஸ்ட் சக்ஸஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க துரோகம் மன்னிக்கிறது அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஏன்னா ஜஸ்டிஸ் கார்டு தண்டனை. இது வந்து நீங்கள் தண்டனை தரப்போகிறதில்ல, பிரபஞ்சம் தண்டனை தரப்போகிறாங்க. ஆனால் நீங்கள் தரப்போகிற தண்டனை என்ன அப்படின்னா விலகி போகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறது. இதுக்கு கொடுத்த எனர்ஜியை உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ், உங்களோட ஃப்யூச்சர், பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நடக்குது. இதுக்காக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பராக இருக்க போகிறீங்க. அதாவது ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எப்போது தேவையில்லாத எனர்ஜிஸ், பேர்டன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், எக்ஸ், லவ், பெட்ரேயல், சீட்டர், பிளேயர், இந்த மாதிரி எந்த பேட் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி பெரிய கும்பிடா போட்டுட்டு 2025க்குள்ளே கால் எடுத்து வைங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து டெத் கார்டு தான். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். யூ நீட் டு எண்ட் சம்திங் டு பிகின் யுவர் லைஃப். டெம்பரன்ஸ் ஏஞ்சல், பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த பேலன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் எதை முடிக்கணும் எதை ஆரம்பிக்கணும்னு. அதாவது முடிக்கும் போதே ஒரு ஆரம்பம் இருக்கும். இந்த முடிச்சுட்டு சோக டியூன் போட்டு அந்த ஆரம்பத்தை விட்டுறாதீங்க. அதனால தான் இங்கே டெத் அண்ட் ரீபர்த் ஒன்றாவே வந்திருக்கு. நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. Queen of Swords energy. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா எனக்கு இங்கே கிளியராக இருக்குது இந்த மெசேஜஸ். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்காக இது என்ன அப்படின்னா இந்த 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி தான். அதாவது யூஆர் டயர்ட், எக்ஸாஸ்டட். ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா மேபி சில சமயம் சிலர் பார்ப்பாங்க கடைசி படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி டயர்ட் ஆகிட்டேன்னு திரும்ப எல்லாத்தையும் உருண்டு கீழே வந்துடக்கூடாது. இட்ஸ் லைக் பரமபதம். நீங்கள் இன்னும் ஒரே ஒரு தாயம் போட்டிங்கன்னா மேலே போயிடுவீங்க. ஆனால் வந்து எனக்கு தாயம் விழுமா, நான் ஏற்கனவே போட்டேன் எனக்கு தாயமே விழுந்ததில்லை, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ். ஏன்னா ஒரு இன்டெசிஷன், தாயம் போடணுமா வேணாமா அப்படிங்கிறதுலேயே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்களே தவிர ட்ரை பண்ணல. யூ ஹாவ் டு ப்ளே தட் கேம்.
விழுந்தா என்ன, இன்னொரு தடவை மேலே போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வாரியர் எனர்ஜி, குயின் ஆஃப் சோர்ட்ஸ். ஜஸ்டிஸும் குயின் ஆஃப் சோர்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே எனர்ஜி தான். இங்கே வந்து இவங்க வந்து நீதி வழங்குறவங்க, இவங்க வந்து நீதியை டிமாண்ட் பண்ணுறவங்க, தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்குறவங்க. குயினும் அப்படி தான். இது வந்து நியாயாதிபதி, இவங்க வந்து மகாராணி. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். எங்கே வந்து நீங்கள் நியாயாதிபதியாக இருக்கணுமோ அங்கே நியாயாதிபதியாக இருக்கணும். எங்கே நீங்கள் மகாராணியாக ஃபீல் பண்ணணுமோ அங்கே நீங்கள் மகாராணியாக ஃபீல் பண்ணணும். உங்களை வந்து நீங்கள் குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. ஒரு குழப்பத்துக்காக, ஒரு இன்டெசிஷனுக்காக அடுத்தது என்ன, அதாவது ஃபியர் ஆஃப் அன்னோன், அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ஸ்பிரிட்ஸ் உங்களை அங்கே தான் புஷ் பண்ணுறாங்க. இந்த டெத் அண்ட் ரீபர்த்துக்கு ஃப்யூச்சர் பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்த ரீபர்த் என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பட் யூ நீட் டு எண்ட் ஃபர்ஸ்ட். அப்போ தான் இந்த ரீபர்த் என்னென்னு உங்களுக்கு புரியும். ஆனால் நான் ரீபர்த் என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் இதை எண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க. ஸோ இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் கார்டு இல்லை. மேபி ஒரு சில சலிப்பு உங்களுக்கு இருக்கலாம். மேபி இந்த துரோகம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது வந்து உங்களை வீக் பண்ணுறதுக்காக இருக்கலாம். உங்களை ஒரு குழப்பத்தில் வச்சுருக்கிறதுக்காக இருக்கலாம் இந்த துரோகம். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கவே, இந்த எனர்ஜிக்கு இங்கே வேலை இல்லைன்றாங்க. தென் ஒய் ஆர் யூ கோயிங் டு ஃபீல் திஸ் டிஸ்ஹார்ட்டன்ட் எனர்ஜி? திஸ் இஸ் நாட், இது வந்து அவங்களோட பிளான், இது அவங்களோட திட்டம், காமிக் பீப்புளோட திட்டமாக இருக்கலாம். எஸ், அகெயின் ஏஸ் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கிராப். பிரபஞ்சம் வந்து கொடுப்பாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. அந்த கிளாரிட்டியில் நீங்கள் நின்றுக்கணும். திரும்ப நீங்கள் குழம்பிட்டீங்கன்னா அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க. அதான் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து உங்களோட இந்த ப்ராஸ்பரிட்டி வரல. டோன்ட் ரிப்பீட் த சைக்கிள். உங்களுக்கு ஆல்ரெடி கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு துரோகத்தை பற்றின கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் முன்னாடி போக விடாமல் தடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எண்டிங். மேபி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாட்டம் டெக்கில் இருக்க பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் ஒன்ஸ், ஒரு நியூ பிகினிங். இது காதலாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம். இந்த எண்டிங்லேயும் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட், லீவ் தட் பிஹைண்ட். யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். 5 of Swords energy in this place, please. 5 of Swords energy. திரும்ப பார்த்தீங்கன்னா டெத், எ பேட் ரிலேஷன்ஷிப், எல்லாம் யூ ஹாவ் டு எண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப். அதுதான் உங்கள் பிரச்சனை. அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்க துரோகம் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டு மேக் யூ ஃபீல் அப்செட். ஏன்னா வந்து உங்களை நீங்களே எப்பயுமே வந்து இனிமேல் காதலுக்குள்ளேயே போகக்கூடாது, இல்லைனா வந்து நீங்கள் எல்லாத்தையுமே விட்டு ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்க. பட் இங்கே நீங்கள் அப்ரைட்டில் நிற்கிறீங்க. அதே ஸ்ட்ரென்த் கார்டு வந்து இங்கே அப்ரைட்டில் வந்திருக்கு. ஸோ இதுதான் அவங்க பிளான் பண்ணி பண்ணது இதுதான். பட் அவங்களுக்கு தெரியாது யூஆர் இன் அ டிஃப்ரெண்ட் ஜேர்னி. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் நாங்கள் முடிக்க வச்சதுக்கே காரணம் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான். கண்டிப்பாக இந்த நியூ பிகினிங் வந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப். இது வந்து உங்கள் காதல் வாழ்க்கையாக இருக்கிற பட்சத்தில். ஏன்னா இங்கே வந்து லவ்வர்ஸ் ரிவர்ஸ், அதுதான் எண்டிங். ஸோ ஒரு காதல் நீங்கள் நேசித்தவங்களை பற்றி ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லைனா வந்து இது ஓ மை காட், இது நீ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக பிரபஞ்சம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பழக்க தோஷம், இல்லைனா வந்து ஃபியர் ஆஃப் அன்னோன், ஃப்யூச்சரில் யார் வர போகிறாங்க, இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட். ஆக்சுவலாக அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணதே வந்து உங்களை வந்து வீக் பண்ணுறதுக்கு தான். டு மேக் யூ அப்செட். ஒரு இன்டெசிஷன் எனர்ஜி, ஒரு கார்டட் எனர்ஜிக்கு கொண்டு வரதுக்கு தான். யாரை பார்த்தாலும் ஓட்டுறது, காதல்னாவே நீங்கள் இனிமேல் வந்து கிட்டே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த துரோகத்தை பண்ணிட்டா இனிமேல் யாரையுமே அவங்க நேசிக்க மாட்டாங்க. இட்ஸ் லைக் ரிவெஞ்ச். பட் அவங்களுக்கு தெரியாது யூ ஆர் த டெம்பரன்ஸ் ஏஞ்சல் அண்ட் யூ ஆர் த காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அவங்களுக்கு தெரியாது. அதனால் சின்ன பிள்ளைங்க ஏதோ உங்களை வந்து சுரண்டி பார்த்துட்டாங்க. அது உங்களை பற்றி நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃப்ளாப் அட்டெம்ப்ட். ஆனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க இது உங்களுக்கு நடந்ததுக்கு காரணம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். இந்த ஸ்ட்ரென்த்தை தான் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. திஸ் இஸ் யூ. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆள பிறந்தவங்க. யூ ஆர் த காட் ஆஃப் லைட். ரா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஆள். ஆனால் உங்கள் ஒளி வந்து இப்போ இட்ஸ் ஃப்ளிக்கரிங், விட்டு எரிஞ்சிட்ருக்கு. ஏன் அப்படின்னா
இந்த மாதிரி குழப்பத்தில் இதுதான் அவங்களோட இன்டென்ஷனும் கூட. இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி தான் எரிஞ்சிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து பிரைட்டாக எரியக்கூடாது. நீங்கள் யாருக்கும் வந்து ஒரு கைடாவோ ஒரு லீடராகவோ ஆகக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் உடஞ்சி போயிடணும். இதுதான் அவங்களோட இன்டென்ஷன். இந்த பண்ணதுக்கு காரணம் நீங்கள் நேசித்தவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு பண்ணது பச்சை துரோகம். ஸ்பிரிட் சொல்கிறாங்க, லீவ் தம், அபேண்டன் தம், லெட் தம் ஃபேஸ் தேர் கர்மா. ரிவெஞ்ச் ட்ராமாக்குள்ளே போகாதீங்க. ஜஸ்ட் ஃபர்கிவ் தம் அண்ட் மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். அவங்க தெரிஞ்சே தான் உங்களுக்கு இந்த துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர். அவங்க பண்ணது உங்களுக்கு பண்ணது துரோகம், பச்சை துரோகம். 5 of Swords பார்த்திங்கன்னா இன்டென்ஷனலாக பண்ணுறது. ஏன்னா இங்கே வந்து உங்கள் ரிலேஷன் வித் பார்ட்னராக கூட இருக்கலாம், உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். லவ்வர்ஸ் வந்து நாட் ஒன்லி வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, ஒரு பார்ட்னர்ஸ், ஒரு கம்பேனியன், இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படி கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த பொறாமையில் பண்ணதாக கூட இருக்கலாம். ஸோ வாட் எவர் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், டோன்ட் கிவ் அப். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் கிவ் அப்க்கு கீழே வர்றது வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, நியூ ப்ராஜெக்ட், அர்ஜ் டு கிரியேட், வில் பவர், டிசையர், பொட்டன்ஷியல் ஃபார் நியூ பிகினிங். அந்த நியூ பிகினிங் காதலாகவும் இருக்கலாம், கரியராகவும் இருக்கலாம். திஸ் அன்னோன், நீங்கள் அதை நம்பணும், அவ்வளோதான் இங்கே விஷயம். ஸோ திஸ் இஸ் யூ, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பவர். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், காடஸ் ஆஃப் டெம்பரன்ஸ், ஏஞ்சல், வாட் நாட். ஸோ நம்புங்கள், உங்களை நீங்கள் நம்புங்க. கழிந்தது கழிந்தவையாகவே இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுருங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து திரும்பி பார்க்க வேணான்னு சொல்கிறாங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், தட் இஸ் நாட் கோயிங் டு சர்வ் யூ எனிமோர். ஏன்னா அவங்க பண்ணது உங்களுக்கு பயங்கர துரோகம். உங்களுக்கு அதை மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனசு இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்கிறாங்க தேவையில்லை, மூவ் ஆன் அப்படின்றாங்க. லிசன். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.